வணக்கம். நான் இன்னைக்கு மக்கந்தி ஹல்வா பண்ண போறேன். அது எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சிருக்கேன். அதுல நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு நெய், ரவை, பால், ஜீனி, அப்புறம் முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ், பாதாம் பருப்பு இதெல்லாம் வச்சிருக்கேன். என்னென்ன அளவுன்னு சொல்றேன். நான் எவ்வளவு அரை கப்பு ரவை எடுத்து வச்சிருக்கேன், ஒரு கப்பு பால் எடுத்து வச்சிருக்கேன், அரை கப்பு ஜீனி எடுத்து வச்சிருக்கேன், அரை கப்பு நெய் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நெய்ல இந்த முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ், அதுக்கப்புறம் பாதாம், இந்த மூணையும் கொஞ்சம் வறுத்துக்கிறேன். முந்திரி பருப்பு கிஸ்மிஸும் வறுத்துன்னு இருக்கேன். இப்ப நான் இந்த ரவை அரை கப் எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுல்ல போடுறேன். அதோட பால் அதையும் விடுறேன். அது கொஞ்ச நேரம் ஊறட்டும். அதுக்குள்ள இது முந்திரி பருப்பு கொஞ்சம் வறுபடணும். முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ், பாதாம் பருப்பு வறுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்ல நான் மாத்திக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நெய் இருக்கு. இந்த நெய்யை அதோட விடுறேன். இப்ப நான் அந்த நெய்யில சுகரை ஆட் பண்ண போறேன். அரை கப்பு சுகர் எடுத்துருக்கேன். அதை கேரமல் ஆகிறதுக்காக போட்டிருக்கேன். நான் இது கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு 5 நிமிஷம் ஆகும். சுகரும் நெய் கேரமலைஸ் ஆயாச்சு. நான் இப்போ இந்த ரவையை வச்சிருக்கேன். அதை இதுல விட போறேன். ரவையும் பாலும் இதுல மேலாப்புல கொஞ்சம் சுகர் போடணும். மகண்டி அல்வா ரெடி ஆயிட்டு. இப்ப நான் ஒரு பவுல்ல மாத்திட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ், பாதாம் போட்டுட்டேன். மகண்டி அல்வா ரெடி ஆயிட்டும். இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பை.